குஜராத்திலிருந்து ஒரு விமான விபத்து, அதில் நிறைய பேர் இறந்து போயிருப்பதாக வந்திருக்கின்றது. ஆக அந்த மீட்பு பணிக்கு நாம் இன்றைக்குமே நாம் துணை நிற்போம், ஆறுதல் தெரிவிப்போம். அதில் அந்த விபத்தில் மறைந்தவர்களுக்கும் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குஜராத் விமான விபத்துல இறந்து போனவங்களுக்காக அன்பில் மகேஷ் அவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தி இருக்காரு. அந்த விபத்தில் மறைந்தவர்களுக்கும் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில இருக்கிற மாநகராட்சி கலையரங்கத்துல கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் அப்படின்ற சாலை பாதுகாப்பு தொண்டு நிறுவனம் இணைந்து உயிர் குட்டி காவலர் சாலை பாதுகாப்பு பாடத்திட்டம் அப்படின்ற சார்பில் மாணவர்கள் பயிற்சி புத்தகம் மற்றும் ஆசிரியர் கையேடு வெளியீட்டு விழா நடத்தி இருக்காங்க. இந்த புரோகிராம்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்துகிட்டாரு. இதுல சிறப்புரையும் மாற்றி இருக்காரு. பல விஷயங்களை மாணவர்கள் கிட்ட பேசி இருக்காரு. சாலை விதிகளை பின்பற்றணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. சாலை விதிகள் பத்தி பள்ளி பருவத்திலேயே ஒரு விழிப்புணர்வு தரணும் அப்படின்ற விதத்துலதான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும், ஆசிரியர்கள் நினைச்சா இத வெற்றிகரமான திட்டமா கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சாலை விதிகளை ஃபாலோ பண்றது அப்படின்றது வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்ல, சாலையில நடந்து போவாங்க இல்லையா அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலா பல விஷயத்த பத்தி பேசிட்டு குஜராத் விமான விபத்து பத்தியும் பேசியிருக்காரு. இந்த விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த விமான விபத்து நாடு முழுக்க சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. குஜராத்திலிருந்து ஒரு விமான விபத்து, அதில் நிறைய பேர் இறந்து போயிருப்பதாக வந்திருக்கின்றது. ஆக அந்த மீட்பு பணிக்கு நாம் இன்றைக்குமே நாம் துணை நிற்போம், ஆறுதல் தெரிவிப்போம். அதில் அந்த விபத்தில் மறைந்தவர்களுக்கும் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று நான் கேட்டேன்.